ஹாய் படிஸ், இன்றைய காணொலியில் கடவுளின் தேசம் என அழைக்கக்கூடிய கேரளாவிற்கு அருகாமையில் இரவு நேரத்தில் 3 பெண்மணிகள் குளத்திற்கு குளிக்க சென்று அதன் பிறகு அவர்களுக்கு துஷ்டாவியால் நடந்த ஓர் அதிபயங்கர அமானுஷ்ய நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 2 பெண்மணிகள் அந்த காலகட்டத்திலேயே மாண்டு போயிருக்கிறாங்க. இது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க. அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடவுளின் தேசம் என அழைக்கக்கூடிய கேரளாவிற்கு அருகாமையில் கிட்டத்தட்ட 1985 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது நந்தினி அப்படின்ற ஒரு பெண்மணி தாங்க. இது இவங்களுக்கு நடச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவங்களுடைய அம்மாவின் மாமன் மகளுக்கும் அவங்களுடைய தோழிகளுக்கும் நடந்தது தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1985 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய நந்தினி இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய அம்மாவின் பெயர் தாங்க சாரதம்மாள். இந்த சாரதம்மாளுக்கு அந்த காலகட்டத்தில் தோராயமாக ஒரு 7 வயசு இருந்திருக்கும். இவங்களுடைய குடும்பத்தினரை பற்றி சொல்லணும்னா அப்பா, அம்மா, சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, மாமா மற்றும் ஏகப்பட்ட உறவினர்களோட ஒரு அக்ரஹாரத்தில் குடியிருக்கக்கூடிய ஒரு பகுதி இருந்தால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி தாங்க மொத்தமாகவே உறவினர்களாகவே வசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த சாரதம்மாளுடைய மாமன் மகளுக்கு தோராயமாக ஒரு 18 வயசு இருந்திருக்கும். அவங்களுடைய பேர் தாங்க சத்தியவர்தினி. இந்த சத்தியவர்தினி அப்படின்ற பெண்மணிக்கு அவங்களுடைய குடும்பத்தினர் பேசி முடித்து திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அப்படி திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு பிறகு இவங்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வழக்கம் இருந்திருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு குலதெய்வம் இருந்திருக்குங்க அதே கிராமத்திலேயே. அந்த குலதெய்வத்தினுடைய பேர் தாங்க காளி தேவி அம்மாள். அந்த காளி தேவி அம்மனுடைய கோயிலுக்கு இவங்க போய் குறி கேட்டு அவங்க சம்மதிச்சா மட்டும்தான் இந்த திருமணத்தை நடத்தி வைப்பாங்க. அதனால ஒரு நாள் தோராயமாக இந்த சத்தியவர்தினியோட குடும்பத்தினரும் அந்த முறைப்பையன் இருக்கார் இல்லையா, அவங்களுடைய குடும்பத்தினரும் ஒட்டுமொத்தமாக அந்த கோயிலுக்கு போகிறாங்க. இன்னொரு விஷயம் குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா அந்த காளிதேவியுடைய கோயில் பூசாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சத்தியவர்தினியோடைய அப்பா தாங்க. இவங்களுடைய குடும்பம் காலகாலமாக அந்த கோயிலுக்கு நற்பணி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அதனால அங்கே போயிட்டு பூஜையெல்லாம் செஞ்சுட்டு தேங்காயை உடைச்சு பார்க்கும் பொழுது இவங்க அனைவருக்கும் பேரதிர்ச்சி காத்திருந்திருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா அப்படி உடைக்கப்பட்ட தேங்காய் அழுகி போய் ஒரு கருப்படிச்ச மாதிரி தாங்க இருந்திருக்குது. ஆரம்பத்திலே கெட்ட சகனமாக இருக்குதே அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. சரி மறுபடியும் ஒரு தேங்காய் உடைக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்க ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்த நிமிஷமே மறுபடியும் இவங்களுக்கு பயங்கரமான ஷாக் காத்துட்டு இருந்துச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கக்கூடிய குடும்பத்தினருக்கு மத்தியில் யாரோ ஒருத்தருடைய கழுத்து பகுதியில் ரத்தம் உளுந்த மாதிரி தாங்க இருந்திருக்குது. என்னடா அது நம்மளுடைய கழுத்தில் ஏதோ ரத்தம் கசீரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க அதை தொட்டு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது மரத்துலேருந்து சடார்னு ஒரு காகம் இறந்து போய் இவங்களுக்கு இடையில கீழே விழுகுது. இந்த காட்சியை பார்த்த உடனே அனைவருமே நடுங்கி போய் நிற்கிறாங்க. என்னடா அது, ஏற்கனவே தேங்காய் உடைச்சோம் அது கருப்படிச்சு போய் அழுகி போயிருந்துச்சு, இப்பொழுது இறந்த காகம் நமக்கு மத்தியே விழுகுதே, கெட்ட சகனமாக இருக்குதே, இந்த திருமணம் நல்லபடியாக நடக்குமா நடக்காதான்றது தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாங்க. அந்த சமயத்திலேயே இந்த சத்தியவர்தினியோடைய அப்பா தான பூசாரி தொடர்ந்து பூஜை பண்ணி அவருடைய உடம்புலையே அந்த காளி தேவி அம்மன் இறங்கியிருக்காங்க. அப்படி இறங்கினதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய குடும்பத்தினர் என்ன சாமி நடக்கிறது எல்லாமே தப்பாக நடக்கிற மாதிரி தெரியுதே, இந்த திருமணம் நடக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது இந்த பூசாரியோடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த காளிதேவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த திருமணம் கட்டாயமாக நடக்காது, ஏன்னா அடுத்தடுத்து நடக்க போகிற விளைவுகளை நீங்கள் கூடிய சீக்கிரம் பார்க்கறதுக்காக நேரிடும், அதனால இதுக்கு மேலே எதுவும் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அத்தனை மக்களுமே மிரண்டு போய் நிற்கிறாங்க. நீங்களே இப்படி சொல்லிட்டா எப்படி சாமி, நாங்கள் 2 குடும்பத்தினரும் சின்ன வயசுலேருந்து இந்த முடிவு எடுத்து வச்சுருக்கிறோம், அந்த பையனும் ரொம்ப நல்ல பையன், என்னுடைய மகளை கட்டி கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை, அதனால தான் நான் இந்த மாதிரி முடிவெடுத்தேன், இப்பொழுது நீங்கள் நல்ல வாக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய கணவருடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த அம்மன் சாமி இருக்காங்க இல்லையா அவங்க கிட்டேயே குறி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது அந்த அம்மன் சாமி இறங்கி இருக்கக்கூடிய அந்த கோயில் பூசாரி என்ன சொல்கிறாருன்னா நான் சொன்னதான், இந்த திருமணம் நடக்கக்கூடாது, நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு காத்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. சரி சாமி அது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது எல்லாத்தையுமே இப்பயே சொல்லிட்டா அவங்களால அதை எதையுமே தாங்கிக்க முடியாது, அது எல்லாம் காலத்தினுடைய விதி, அது நடந்தே தீரும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு அவருடைய உடம்புல இருந்து அந்த அம்மன் இறங்கி இருக்கிறாங்க.
அதன் பிறகு அந்த கோயிலுடைய பூசாரி எப்பயும் போல சாதாரணமாக மாறியிருக்கிறாரு. இருந்தாலுமே அவருடைய உடம்புல அம்மன் இறங்கினது, அந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னது எல்லாமே அவர் வந்து யாவும் வந்திருக்குதுங்க. இந்த திருமணம் நடக்கவே நடக்காது, என்னுடைய ஆத்தாவே குறி சொல்லிட்டா, இதுக்கப்புறம் இந்த விஷயத்த நீ யாரும் பேச வேணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இந்த குடும்பத்தினர் அனைவருமே அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. இப்படி இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலகட்டங்கள் கடந்திருக்கும். ஆனால் இந்த சத்தியவர்தினியுடைய அம்மாவுக்கும் அவங்களுடைய முறைப்பையன் இருக்கார் இல்லையா, அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் இந்த விஷயத்தை ஏற்றுக்கவே முடியல. எப்படியாவது திருமணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க வலுக்கட்டாயப்படுத்தி இவரை வந்து ஒத்துக்க வச்சுக்கிறாங்க. அதே மாதிரியே தன்னுடைய காளியம்மனை இந்த மாதிரி சொல்லியிருக்கிறா, அதையும் மீறி நம்ம எப்படி முடிவெடுக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாலும் வேற வழி இல்லை, நம்ம இதை தான் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து அந்த ஆத்தா சொல்லியிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் மீறி இவங்க திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க ஏற்பாடு செய்கிறாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலகட்டங்களுக்கு பிறகு திருமணத்திற்கு முதல் நாள் இருக்குங்க. அந்த சமயத்தில் வெளியூரை சேர்ந்த நிறைய உறவினர்கள் இவங்களுடைய கிராமத்துக்கு வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1985 காலகட்டத்தில எல்லாம் தெரிஞ்சுக்குங்க, நிறைய கிராமத்தில் பாத்ரூம் வசதியே இருக்காது. அதனால கொல்லப்படந்தாங்க ஒவ்வொருத்தருடைய வீட்டில் அமைச்சு வச்சிருப்பாங்க. இருந்தாலுமே அங்கே வந்திருக்கக்கூடிய உறவினர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால கொல்லப்புறத்தில் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண முடியல. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்க வேற எங்கே போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இருக்கக்கூடிய கிராமத்துலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருவட்டி குளம் அப்படின்ற ஒரு பகுதி இருந்திருக்குதுங்க. அந்த இருவட்டி குளத்தில் தான் நிறைய பெண்கள் வந்து துணி துவைப்பது, குளிப்பது அந்த மாதிரி தாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய வழக்கப்படி இரவு தோராயமாக ஒரு 9 மணிக்கு தாங்க திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதனால இந்த மணப்பெண் இருக்காங்க இல்லையா சத்தியவர்தினி, அவங்களும் அவங்க கூட இருக்கக்கூடிய உறவுக்கார பெண்மணிகள் தாங்க. ஆனால் அந்த சத்தியவர்தினின்ற பெண்மணி அந்த 2 பெண்மணிகள் கிட்ட உறவுக்காரங்க மாதிரி பழக மாட்டாங்க. சேம் ஏஜ் அப்படின்றனால தோழிகள் மாதிரி தாங்க பழகுவாங்க. அந்த 2 தோழிகளுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலா மற்றும் தீபா தாங்க. இந்த 3 பேர் சேர்ந்துக்கிட்டு நம்ம அந்த குளத்திலே போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தாங்க மாலை தோராயமாக ஒரு 6 மணிக்கு இவங்களுடைய வீட்டை விட்டு கிளம்புறாங்க. திருமணம் நிச்சயம் ஆயிடுச்சு, இரவு நேரம் திருமணம். அதுக்கடையில் எப்படி அனுப்புவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு நல்லா பழக்கப்பட்ட அந்த குளம் தாங்க. அதனால தான் பக்கத்திலான இருக்குது, போயிட்டு வந்துருவாளுங்க அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு எந்த ஒரு தடையும் சொல்லாமல் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இவங்களுடைய சமூகத்தை சேர்ந்த இவங்களுடைய குடும்பத்தினர் சேர்ந்த மக்கள் மட்டும்தாங்க அந்த பகுதியில் வசிக்கிறாங்க. வெளியூரை சேர்ந்த கிராமத்து மக்கள் யாருமே இந்த கிராமத்துக்கு வரவும் மாட்டாங்க, போகவும் மாட்டாங்க. அதனால தாங்க தைரியமாக அவங்கள வந்து வெளியே அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இப்படி இந்த சத்தியவர்தினியும் அவங்களுடைய 2 தோழிகளும் கிட்டத்தட்ட தோராயமாக மாலை ஒரு 6:30 மணிக்கு தாங்க அந்த இருவட்டி குளத்துக்கு பகுதிக்கு போய் சேர்றாங்க. அப்படி அந்த பகுதிக்கு போய் சேர்ந்ததுக்கு பிறகு அவங்க வந்து குளிப்பதற்காக குளத்துக்குள்ளே இறங்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த சத்தியவர்தினின்ற பெண்மணி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கண்களுக்கு தூரத்தில் ஏதோ ஒரு வெளிச்சம் தென்பட்டு இருக்குது. உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 தோழிகளையும் கூப்பிட்டு, அங்கே பாருங்கடி ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. உடனே இந்த 3 பெண்மணிகளும் அதே இடத்தை உத்து பார்த்துக்கிட்டு அந்த குளத்தை விட்டுட்டு மேட்டு பகுதிக்கு ஏறி வராங்க. அப்படி பார்த்தாலுமே அந்த இடத்துல இருக்கிறது என்னன்னு தெரிலங்க, பார்க்கறதுக்கு மின்னி மின்னி எரியிற மாதிரி தெரிஞ்சிருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, மின்மினி பூச்சிகள் மொத்தமாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தாங்க பல பலன்னு கோல்டு கலரில் எரிஞ்சிருக்குது. இந்த காட்சியை பார்த்த உடனே இந்த 3 பேரும் அவங்களையே மறந்து அந்த வெளிச்சம் இருக்கக்கூடிய பகுதிக்கிட்ட நெருங்கி போகிறாங்க. அப்படி போன பிறகு பார்க்குறாங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இடத்துல மின்மினி பூச்சிகள் தாங்க கூட்டம் கூட்டமாக நின்றுக்கிட்டு இருக்குது. இதை பார்த்த உடனே அந்த ஆசையிலேயே மறந்து போய் அதே இடத்துக்கிட்டே நெருங்கி போகிறாங்க. அப்படி நெருங்கி போனதுக்கு பிறகு தாங்க தெரியுது அங்கே இருக்கக்கூடிய காட்சி வேற ஒரு காட்சி அப்படின்றது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வெளிச்சம் தெரியக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த மின்மணி பூச்சிகள் திடீர்னு மாயமாக இருக்குது. அதுக்கு பதிலாக அந்த முட்புதர்களுக்கு இடையில யாரோ ஒரு நபர் தலையில முட்டை அடிச்சபடி சட்டை கூட இல்லாமல் அந்த செடிகள் கொடிகளுக்கு பின்னாடி நின்றுகிட்டு இருக்கிறாருங்க. இதை பார்த்த இந்த 3 பேருக்கும் தூக்கி வாரி போட்டிருக்குது. யாரோ ஒருத்தர் நிற்கிற மாதிரி தெரியுது, நம்ம வேற தனியாக குளிச்சுட்டு இருக்கிறோம், நம்ம வேணா கிளம்பி போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த தீபான்ற பெண்மணி சொல்றாங்க. உடனே தன்னுடைய தோழிகள் சொல்றது சரிதான் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த 3 பெண்மணிகளும் அந்த இடத்த விட்டு நகர மாதிரி பார்க்குறாங்க. அப்படி நகர்ந்துகிட்டு இருக்கும் பொழுதே அந்த முட்போதர்களுக்கு இடையில நிற்கக்கூடிய அந்த முட்டையடித்த நபர் இருக்கார் இல்லையா, அவர் ஓன்னு அழுகிறாரு. திடீர்னு அழுகக்கூடிய சத்தத்தை கேட்ட உடனே இந்த 3 பேரும் மிரண்டு போய் டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அந்த முட்டை அடித்திருக்கக்கூடிய அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த செடிகள் கொடிகளுக்கு இடையில மாட்டிக்கிட்டேன், தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி தாங்க அழுதுட்டு இருக்கிறாரு. என்ன சொல்றாரு, நம்மலாம் இங்கே தான் நின்றுகிட்டு இருக்கிறோம், செடிகள் கொடிகளுக்கு இடையில வந்து நிற்கிறது சரி, அதை தாண்டி வர வேண்டியதானே அப்படின்ற மாதிரி தாங்க பார்க்குறாங்க. அப்பயுமே அந்த முட்டை எடுத்திருக்கக்கூடிய அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, நான் தெரியாமல் இந்த இடத்துல வந்து மாட்டிட்டேன், என் காலுகளுக்கு இடையில பூரா முள்ளாக வந்து இப்படி கொத்து கொத்தாக சுற்றி இருக்குது, அதை தாண்டி நான் காலை எடுத்தேன் அப்படின்னா அந்த முள்கள் பூரா என்னுடைய காலை வந்து கிழிச்சு விட்ரும், ரத்தம் நிறையா போயிட்டு இருக்குது ஆல்ரெடி, அதனால நீங்கள் வந்து அந்த முள்களை பூரா வந்து எடுத்துட்டு என்னை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி தாங்க கையை கூம்பி வணக்கம் சொல்கிற மாதிரி தாங்க அழுதுட்டு இருக்கிறாரு. பார்க்கவே பாவமாக இருக்குது, நம்ம எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சத்தியவர்தினி முன்னாடி போய் நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலாவும் அவங்களுக்கு பின்னாடியே போய் நிற்கிறாங்க. ஆனால் இந்த தீபாவுக்கு
ஒரு சந்தேகம் இருந்திருக்குது. இந்த இரவு நேரத்தில் யாருமே இந்த இடத்துக்கு வர மாட்டாங்கன்றது நமக்கு தெரியும். அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் யார் இந்த நபர், எதுக்காக இந்த இடத்துல நிற்கிறாரு, எப்படி அதுக்குள்ளே போனார் அப்படின்றது தெரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க வியந்து போய் பார்க்குறாங்க. வேணாண்டி வந்துருங்க, அவர் எப்படி வேணாலும் போகட்டும், நம்ம வீட்டுக்கு போய் சேரணும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த தீபான்ற பெண்மணி சொல்கிறாங்க. ஆனாலுமே இந்த சத்தியவர்தினியும் நிலான்ற பெண்மணியும் கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. தன்னுடைய தோழி சொல்கிறத கொஞ்சம் கூட ஏற்றுக்காம அந்த முட்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கிட்டே போய் அந்த முட்களுக்கு கீழே உட்காந்தபடி அந்த முள்ளை வெளியே எடுக்கணும் இல்லையா, காலை சுற்றி இருக்குன்னு சொன்னார் இல்லையா அந்த நபர், அதனால் அதை எடுக்கிறதுக்காக குனிஞ்சு உட்காந்துருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த இருவருடைய வாழ்க்கையிலும் மறக்கவே முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் அந்த நபர் காலில் முட்கள் கொடிகள் எல்லாமே படர்ந்து போயிருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதை எடுக்கிறதுக்காக தானே கீழே குனிஞ்சாங்க. அப்படி குனிஞ்சு பார்க்கும் பொழுது அந்த இடத்துல எதுவுமே இல்லைங்க, வெறும் செடிகள் கொடிகளாக படர்ந்துட்டு இருக்குது. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த 3 பெண்மணிகளும் குளிக்க வருவதற்காக இவங்களுடைய கையில் மண்ணெண்ணெய் கேன் விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விளக்குகளை கொண்டு வந்திருக்காங்க. அந்த விளக்குகளை தீபா கையில் தாங்க இருக்குது. அதை இவங்க மறுபடியும் போய் வாங்கிக்கிட்டு மறுபடியும் அந்த செடிகள் கொடிகளுக்கிட்டே நிற்கிறாங்க. அப்படி அந்த விளக்கை எடுத்து அந்த முட்களாக இருக்கக்கூடிய இடத்துக்கிட்ட காட்டும் பொழுது இவங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத காட்சி தாங்க. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இவங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி கை வச்சு பார்க்கும்பொழுது எதுவுமே தட்டுப்படலையா, ஆனால் இப்பொழுது அந்த வெளிச்சத்தில் அந்த இடத்துல எதுவுமே இல்லைங்க. என்னடா இது, இந்த இடத்துல எதுவுமே இல்லை, ஆனால் அந்த நபர் நிற்கிறது வயிற்று பகுதியிலேருந்து தலைப்பகுதி வரையும் தெரியுது, ஆனால் அடிப்பகுதியிலேருந்து அந்த கால்கள் வரையும் எதுவுமே காணாமல் அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் டக்குன்னு 2 பேரும் நிமிர்ந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இவங்களுடைய வாழ்க்கையில் கற்பனை பண்ண முடியாத காட்சி தாங்க கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த முட்டை அடித்திருக்கக்கூடிய அந்த நபர் இருக்கார் இல்லையா, கருன்னு ஒரு கோரமான தோட்டத்துக்கு தாங்க ஒரு கொடூரமான ஒரு உருவத்தோட்டத்தோடு மாற ஆரம்பிக்கிறாருங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே இந்த 2 பெண்களும் ஆணை கத்திக்கிட்டு இந்த தீபான்ற பெண்மணி இருக்காங்க இல்லையா, அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கே ஓடி வந்திருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல ஏதோ தப்பாக இருக்குண்டு, வாங்க கிளம்பி போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க திட்டிருக்காங்க. இப்படி இந்த 3 பேரும் அலறி அடிச்சுட்டு ஓடிக்கிட்டே இருக்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த நபருடைய ஆன்மா அப்படியே சத்தம் போட்டு கத்துதுங்க, என்னை காப்பாற்றிட்டு போங்கடி, இல்லைன்னா உங்களை சும்மா விட மாட்டேன், எனக்கு வலி தாங்க முடியல, தண்ணி கொடுங்க, என்னால் எதுவுமே பண்ண முடியல, வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க தொடர்ந்து அமானுஷமான குரலில் அந்த நபர் கத்திகிட்டே இருக்கிறாரு. இதை திரும்பி பார்த்தபடியே இந்த சத்தியவர்தினின்ற பெண்மணியும் இந்த நிலான்ற பெண்மணியும் அலறி அடிச்சுட்டு ஓடிட்டு இருக்காங்க. இப்படி 3 பேர் ஓடும் பொழுது அந்த இருவட்டை குளத்து பகுதி இருக்கு இல்லையா, அதோட மேட்டு பகுதியை கடந்து வந்திருக்கிறாங்க. அப்படி வந்துகிட்டே இருக்கும் பொழுது இந்த சத்தியவர்தினின்ற பெண்மணி இந்த 2 பெண்மணிகளையும் தாண்டி முன்னோக்கி வந்திருக்கிறாங்க. அடுத்த நிமிஷமே இவங்களுடைய காதுகளில் ஏதோ ஒரு பயங்கரமான டம்முன்னு குதிக்கிற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனே டக்குன்னு மிரண்டு போய் திரும்பி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இவங்க கூட வந்திருக்கக்கூடிய நிலா மற்றும் தீபா இருக்காங்க இல்லையா, 2 பேரும் ஆளே காணாங்க. உடனே அந்த இருவட்டி குளப்பகுதியை பார்க்குறாங்க. அந்த இடத்துல யாரோ குதிச்ச மாடி தாங்க அவங்களுக்கு தடயம் தெரிஞ்சிருக்குது. நம்ம பின்னாடி தானே வந்துட்டு இருந்தாளுங்க, எதுக்கு அந்த குளத்தில் குதிச்சாளுங்க அப்படின்ற மாதிரி தாங்க சுற்றி முற்றி தேடிக்கிட்டு அவங்களுடைய பேர்களை சொல்லி கத்திட்டு இருக்காங்க இந்த சத்தியவர்தினி. இப்படி இவ்வளோ நேரம் கத்தியுமே யாருமே எந்த ஒரு பதிலுமே சொல்லலையே அப்படின்ற மாதிரி தாங்க பயந்து போய் அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுறாங்க. அப்படி மயக்கம் போட்டு விழுந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்கள் கழித்து தாங்க யாரோ இவங்களை எழுப்புற மாதிரி தெரியுது. அப்படி முழிச்ச உடனே பார்க்குறாங்க, இவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கிறது தீபா மற்றும் அந்த நிலான்ற பெண்மணி தாங்க. என்னாச்சுடி, நான் எப்படி இங்கே வந்தேன், குளத்துக்குள்ளே எதுக்கடி திடீர்னு குதிச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அந்த 2 பெண்மணிகளும் இவங்களை பார்த்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எங்கடி குதிச்சோம், நீ தாண்டி குளத்தில் குதிச்ச அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியலையே, நான் எப்போ குதிச்சேன், நீங்கள் குதிச்சிங்க, அதை பார்த்துட்டு தான் நான் மயக்கம் மூட்டு கீழே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சத்தியவர்தினி, நிலா மற்றும் தீபா இந்த 3 பெண்மணிகளும் ஓடிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்படி ஓடும் பொழுது இந்த சத்தியவர்தினின்ற பெண்மணி தாங்க அந்த குளத்துக்குள்ளேயே குதிச்சிருக்கிறாங்க. அப்படி குதிச்சதுக்கு பிறகு இந்த மீதம் இருக்கக்கூடிய 2 பெண்மணிகளும் அவங்களுடைய பேர் சொல்லி கத்திருக்கிறாங்க. அப்படி கத்திக்கிட்டே இருக்கும் பொழுது 2 பெண்மணிகளுடைய தலையோட முடி இருக்கு இல்லையா, அந்த முடியை பிடிச்சி கொத்தாக ஓங்கி அடிச்ச மாதிரி தாங்க இருந்திருக்குது. அப்படி அடித்த உடனே இந்த 2 பெண்மணிகளும் அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அப்படி மயக்கம் தெளிஞ்சதுக்கு பிறகு இருவரும் முழிச்சு பார்க்குறாங்க. இருவருமே வேற இடத்துல இருந்திருக்காங்க. முதலாவதாக இந்த தீபான்ற பெண்மணி யாரை பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலான்ற பெண்மணி தாங்க பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது நிலா போட்டுக்கக்கூடிய அந்த பாவாடை தாவணி இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஒரு கந்தரகோலம் மறந்துருக்குது. டக்குன்னு அவங்கள போய் முகத்தில் அடித்து எழுப்புனதுக்கு பிறகு தாங்க அவங்களுக்குமே நான் எங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வந்திருக்குது. சரிடி, சத்தியவர்தினி எங்கே போனா அப்படின்ற மாதிரி இந்த இருவரும் தேடும் பொழுதாங்க ஏதோ ஒரு முக்கோடிகளுக்கு இடையில யாரோ ஒரு பெண்மணி முணுகிற மாதிரி சத்தம் கேட்குது. சத்தம் கேட்டதுக்கு பிறகுதான் நீ இங்கே இருக்கக்கூடிய இடத்துக்கே வந்தோம் அப்படின்ற மாதிரி தாங்க பக்கத்தில் பேசிட்டு இருக்காங்க. உடனே இந்த சத்தியவர்தினின்ற பெண்மணியுமே டக்குன்னு எந்திரிச்சு உட்காராங்க. அப்படி எந்திரிச்சு உட்காரும் பொழுது தாங்க தெரிஞ்சிருக்குது அவங்களுடைய உடம்பு எல்லாமே நகைக்கீரல்களாக இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் யாரோ அடிச்சு போட்ட மாதிரி தாங்க பயங்கரமாக வலிச்சிருக்குது. எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரில அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் அழுதுட்டு இருக்கிறாங்க. சரிடி, இங்கே ஏதோ தப்பாக நடந்துட்டு இருக்குது, நம்ம இத்தனை நாட்களாக இந்த இடத்துக்கு
தான் வந்துட்டு போயிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய ஏரியா கிராமத்து மக்கள் எல்லாருமே இங்கே தான் வந்துட்டு போயிருக்காங்க. இது வரைக்கும் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்ததே கிடையாது. இதை யார்கிட்டே சொல்ல வேணாம், நம்ம நம்மளுடைய கிராமத்துக்கு கிளம்பி போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இந்த 3 பெண்மணிகளும் இவங்களுடைய கிராமத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி கிராமத்துக்கு வந்ததுக்கு பிறகு என்னாச்சு ஏன் இருக்கீங்கன்னு கேட்குறப்ப எதுவும் இல்லை, கீழே விழுந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டாங்க. அதன் பிறகு இந்த விஷயம் யாருக்குமே தெரியாதபடியே அவங்களுடைய திருமணமும் நடந்து முடியுதுங்க. அதாவது இந்த சத்தியவர்தினி என்ற பெண்மணிக்கும் அவங்களுடைய முறை பையனுக்குமே. அப்படி திருமணம் நடந்து முடிந்து மறுநாள் காலையில் தோராயமாக ஒரு 6 மணி இருந்திருக்கும். அந்த காலை பொழுதுல இந்த சத்தியவர்தனுடைய குடும்பத்தினர் அனைவருக்குமே ஒரு பேரிடி விழுக காத்திருந்துச்சுன்னு நாங்கள் சொல்லணும். என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, காலை பொழுது விடிஞ்ச உடனே இந்த கணவன் மனைவி எப்படி இருக்காங்க அப்படின்றக்காக அவங்களுடைய மாமியார் அவங்களுடைய ரூமை வந்து திறக்கிறாங்க. அப்படி திறந்து பார்க்கும் பொழுது இவங்களுடைய பையன் வந்து எப்பயும் போல எந்திரிச்சுக்கிறாருங்க. இன்னுமாடா மருமக தூங்கிட்டு இருக்கிறா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சத்தியவர்தினி பக்கத்திலே நெருங்கி போய் அவங்க வந்து எழுப்பியிருக்கிறாங்க. அப்படி எழுப்பி பார்க்குறாங்க, அவங்க எந்திரிக்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை கலப்பில் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கா போல அப்படின்ற மாதிரி தாங்க சாதாரணமாக நினச்சிருக்காங்க. ஆனாலுமே கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக இவங்க வந்து எழுப்பியுமே அவங்க எந்திரிக்கிற மாதிரி தெரியல அப்படின்றது தெரிஞ்சதுக்கு பிறகு தாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க. உடனே அனைவருமே நெருங்கி வந்து பார்க்கும் பொழுது அந்த பெண்மணி மயக்கமான நிலையில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குது. ஏன் இப்படியே இருக்கிறா, அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது தாங்க இன்னொரு விஷயம் இவங்களுக்கு தூக்கி வாரி போடுற மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னா, இந்த சத்தியவர்தினின்ற பெண்மணி தூக்கத்திலேயே இறந்து போய் கிடந்திருக்காங்க. இதனால அனைவருமே இந்த காட்சியை பார்த்த உடனே மிரண்டு போய் தலையில் அடிச்சபடி அழுதுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சத்தியவர்தினுடைய அப்பா பூசாரி தானே, அவர் ஓன்னு கத்தி அழுதுட்டு இருக்கிறாரு. நான் தான் சொன்னேன்ல, அந்த காளியம்மனே வேணான்னு சொல்லி இந்த திருமணத்தை வந்து நடத்தி வைக்க வேணான்னு நான் எவ்வளவோ சொன்னேன், யாருமே கேட்கல. இப்படி திருமணத்தை வந்து யார் சொல்லியும் கேட்காம நடத்தி வச்சு இப்படி வந்து ஒரு விளைவான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்துட்டீங்களே, நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய மக போயிட்டாலே அப்படின்ற மாதிரி தாங்க தலையில் அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்கிறாருங்க. இப்படி நடந்துட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்திலேயே இந்த சத்தியவர்தனுடைய கணவர் இருக்கார் இல்லையா, அவருடைய குடும்பத்தினர் அனைவருமே இந்த சத்தியவர்தனுடைய அப்பாவுடைய காலடியிலே விழுந்துட்டாங்க. எங்களை மன்னிச்சுக்கோங்க, நாங்கள் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட மறைச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. என்னாச்சு, நீங்கள் என்ன மறைச்சிங்க, நம்ம எல்லாருமே வந்து இதை மீறி தானே நம்ம செஞ்சு வச்சோம், எல்லாருமேலேயும் தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இல்லைங்க, நாங்கள் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும், அதை உங்கள்கிட்ட சொல்லாமல் போயிட்டோம்னா ரொம்ப பெரிய பாவம் ஆயிரும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சத்தியவர்தனுடைய முறைப்பையன் அவங்களுடைய குடும்பத்தினர் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த 2 குடும்பத்தினரும் காளியம்மனுடைய கோயிலுக்கு போய் குறிக்கிட்டு வந்தாங்க இல்லையா, அப்படி கேட்டுட்டு வந்துமே இவங்களுடைய மனசு திருப்தி அடையலைங்க. எப்படியாவது இந்த இருவருக்குமே திருமணம் பண்ணி வைக்கணும், இதை வந்து வேற யார்கிட்டயாவது கேட்டு நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து இவங்களுடைய கிராமத்துல இருந்து 2 கிராமம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் போய் பார்க்குறாங்க. ஆனாலுமே அந்த ஜோதிடருமே அதே மாதிரி தாங்க ஒரு பயங்கரமான விஷயத்த சொல்லிக்கிறாருங்க. உங்களுடைய பையனுக்கு நீங்கள் பார்த்து வச்சிருக்கீங்களே அந்த பொண்ணு, அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் ஆயுசு நீண்டது கிடையாது, அதனால எப்படி அந்த பெண்மணி இறந்து போயிடுவாங்க. உங்களுடைய பையனை பொறுத்த வரைக்கும் 2வது திருமணம் தான் அது வந்து நீடிக்கும், அதனால இந்த முதல் திருமணத்தை நீங்கள் எப்படியாவது தடை பண்ணி நிறுத்திடுங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. உடனே உங்களுடைய குடும்பத்தினர் வேற வழி ஏதாவது இருக்கா சாமி, என்னுடைய பையனுக்கு அந்த பொண்ணே இல்லைனாலுமே வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்பொழுது அந்த ஜோதிடர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எந்த பொண்ணை பார்த்து திருமணம் பண்ணி வச்சாலும் முதல் திருமணம் தடையில தான் போய் முடியும். அதாவது முதல் திருமணம் பண்ணி வைத்திருக்கக்கூடிய அந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா, மனைவி, அந்த மனைவி இறந்து தான் போவாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய 2வது மனைவி தான் இவருடைய வாழ்க்கையில கடைசி வரை இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஜாதகம் சொல்லுது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. அதனால தான் இவங்களுடைய குடும்பத்தினர் மறுபடியும் இவங்களுடைய குடும்பத்தினர் வந்து அனத்தி நீங்க எப்படியாவது சத்தியவர்தினியை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவர் யாரை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலுமே முதல் மனைவி வந்து இறந்து போயிடுவாங்கன்றது தெரிஞ்ச விஷயம். அதனால சத்தியவர்தினியை திருமணம் பண்ணி அந்த பெண்மணி இறந்து போனாலும் பரவாயில்ல, மறுபடியும் 2வது திருமணம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்திருக்காங்க. அதனால தாங்க இந்த விஷயத்தையே மறைச்சு இவங்களோட குடும்பத்தினர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிக்கிறாங்க. அதனால தான் இந்த விஷயத்தையும் மறைச்சு இந்த சத்தியவர்தினியை கட்டி வைக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி தாங்க மனசை போட்டு குழப்பிருக்கிறாங்க. இப்படி நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கு பிறகு இந்த சத்தியவர்தினியுடைய அப்பாவுக்கு கோபம் உச்சந்தலைக்கு ஏறி இருக்குது. எவ்வளோ தைரியம் தான் நீ இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருப்ப, நீ எல்லாம் வந்து உறவுக்காரனே சொல்லாத, இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி தாங்க சண்டை போட்டு அடிச்சு விரட்டி இருக்கிறாருங்க. அதன் பிறகு அனைவருமே அழுதபடியே இந்த சத்தியவர்தனுடைய பெண்மணியை வந்து சுடுகாட்டுக்கே தூக்கி போய் எரிச்சிட்டு வந்திருக்காங்க. இப்படி இந்த துக்க நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட சில மாதங்களுக்கு பிறகு தாங்க இந்த தீபா மற்றும் நிலான்ற பெண்மணிக்கு பயம் தொற்றுக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீபா மற்றும் நிலான்ற பெண்மணி 2 பேருமே இந்த சத்தியவர்தனி கிட்ட நெருங்கிய தோழிகளாக இருந்தாங்க இல்லையா, அதனால அன்றைய இரவு நடந்த அமானுஷமான விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்லவே இல்லை. இவங்க வேற என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க, அதனாலதான் சத்தியவர்தினி இறந்து போயிட்டா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே நடந்தது அந்த அமானுஷத்தால தான் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டா அப்படின்றது யாருக்குமே தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி அப்படின்ற மாதிரி தாங்க இந்த நிலான்ற பெண்மணி தீபா கிட்ட சொல்றாங்க. உடனே இந்த தீபான்ற பெண்மணி இந்த நிலாவை பார்த்துட்டு பயந்தபடியே இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய இரவு அமானுஷமான ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லையா, அந்த சமயத்தில் சத்தியவர்தினின்ற பெண்மணியுமே அலங்கோலமாக தான் ஆடை வந்து கிழிந்தபடி கலந்துருக்காங்க. அதே மாதிரி தான் நீயும் ஒரு இடத்துல அலங்கோலமாக இருந்த.
இப்போ சத்தியவர்தினி இறந்து போயிட்டா, ரெண்டாவதாக நீ தான் இருக்கிற, எனக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கவே இல்லை, எனக்கு என்னமோ உனக்கு பிரச்சனை வருமோன்னு பயமா இருக்குடி, நீ கொஞ்சம் கவனமா இரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. இந்த விஷயத்தை கேட்டதுலேருந்து நிலான்ற பெண்மணி அப்படி கொலை நடுங்கினபடியே தாங்க இருந்திருக்காங்க. யார்கிட்டயுமே முகம் கொடுத்து கூட பேசவே இல்லை. இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுதுதாங்க அந்த அமானுஷத்தோடைய ஆட்டம் இரண்டாவது ஆளை குறி வைக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த சத்தியவர்தினின்ற பெண்மணி இறந்து சில மாதங்களுக்கு பிறகு இவங்களோட குடும்பத்தினர் எப்பொழுதும் போல இயல்பாக மாற ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலான்ற பெண்மணியோடைய குடும்பத்தினர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அப்பா அம்மா நிலா, இவங்களுக்கு ஒரு தம்பி இருந்திருக்காரு. இந்த நிலான்ற பெண்மணிக்கு தனியாகவே ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு ரூம் இருந்திருக்குங்க. அந்த ரூம் பெரிய ரூம்லாம் கிடையாதுங்க, சின்ன ரூம் தான். அந்த ரூமில் தாங்க அவங்க தூங்குவது வழக்கம். அப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுது அன்றைய நடுநிசி தோராயமாக ஒரு 2 மணி இருந்திருக்கும். இவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு யாரோ ஒரு பெண்மணி முணுகிற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. யார் இப்படி முணுகிட்டு அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய இந்த நிலான்ற பெண்மணியுடைய அப்பா டக்குன்னு எந்திரிக்கிறாரு. அப்படி எந்திரிச்சு தேடி பார்க்கும்பொழுது இவங்களுடைய மகளுடைய ரூம்ல இருந்தாங்க சத்தம் கேட்குது. உடனே சந்தேகப்பட்டு டக்குன்னு கதவை திறக்கிறாரு. அப்படி திறந்து பார்க்கும்பொழுது இவங்களுடைய மகள் எப்பயும் போல தாங்க படுத்துருக்காங்க. அவங்க பக்கத்தில் யாருமே இல்லை. இருந்தாலுமே ஒரு விஷயத்த சொல்லி அலறி அடிச்சு துடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு வலிக்குது, யாராவது காப்பாற்றுங்க, என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி தாங்க கத்திட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி வந்து கனவுல எது கண்டுகிட்டு இருக்கிறாளா, அதனால தான் உழம்பிட்டு இருக்காளா அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு இந்த நிலாவுடைய அப்பா அந்த ரூம்குள்ளே நெருங்கி போகிறாரு. அப்படி போன உடனே இவங்களுடைய மகளை வந்து டக்குன்னு உழுப்பி என்னாச்சுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது இவங்களுடைய மகள் ஓன்னு அழுதுருக்காங்க. என்னை பிடிச்சி யாரோ அடிச்சு வைக்கிற மாதிரி தெரியுது, என்னை என்னென்னமோ பண்ணுற மாதிரி தெரியுதுப்பா, என்னை காப்பாற்றுங்க, எனக்கு ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்ற மாதிரி தாங்க ஓன்னு அழுதுருக்குறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுடைய அம்மாவுமே அந்த ரூம்க்கு வந்துட்டு அவங்கள வந்து சமாதானப்படுத்தி, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுமா, நீ பயப்படாமல் பத்திரமா தூங்கு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்களுடைய மகளை வந்து தூங்க வச்சுட்டு இந்த இருவரும் ஹாலுக்கு வந்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கடந்திருக்கும். மறுபடியும் இவங்களுடைய மகள் வந்து துடிச்சு அலறி அடிச்சு கத்துற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. மிரண்டு போய் இந்த நிலாவுடைய அப்பாவும் அம்மாவும் அவங்களுடைய ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இந்த இருவரையும் தள்ளிக்கிட்டு யாரோ ஒரு நபர் திடுன்னு 6 அடி உயரத்தில் ஓடி போகிற மாதிரி தாங்க தெரியுது. யார் இவர் நம்மளுடைய மகளுடைய ரூம்ல இருந்து ஓடி போறாரு அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க அனைவருமே மிரண்டு போய் டக்குன்னு வெளியே வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இந்த நிலாவுடைய அப்பா அந்த வீட்டு வாசல் வழியில தான் நிற்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ஒரு 200 மீட்டர் தொலைவில் யாரோ ஒரு நபர் உடம்புல சட்டையே இல்லாமல் மொட்டை அடிச்ச மாதிரி தாங்க ஒரு நபர் நிற்கிறாருங்க 6 அடி உயரத்தில். இந்த நபரை பார்த்த உடனே இந்த நபர் தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க அவரை துரத்தி ஓட ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி அந்த மொட்டையை அடித்திருக்கக்கூடிய அந்த மர்ம நபரும் வேகமாக ஓடிட்டு இருக்கிறாரு. பின்னோக்கி கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் கடந்து துரத்தி ஓடி இருப்பாங்க. அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய மரங்களுக்கு இடையில அந்த நபர் அப்படியே நிற்கிறாருங்க. உன்னை தான்டா தேடிட்டு இருந்தேன், யாரா நீ, எதுக்காகடா என்னுடைய மகளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி தாங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த முட்டை எடுத்திருக்கக்கூடிய அந்த நபர் டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது இவருடைய வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத காட்சி தாங்க கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் ஒரு மனிதரை தான் நம்ம துரத்திட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சாரு. ஆனால் அங்கே நிற்கக்கூடிய நபர் வந்து ஒரு மனிதரே கிடையாதுங்க. ஒரு ஆன்மா ரூபத்தில் கருன்னு ஒரு கோரமான தோற்றத்தில் தாங்க மாற ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அந்த உருவம் மாற அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த கால்கள் பூரா அப்படியே டிசப்பியர் ஆகிருக்குதுங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, அவருடைய வயிற்று பகுதியிலேருந்து தலை, கை, கால் எல்லாமே அப்படியே இருக்குதுங்க. ஆனால் கால் பகுதியை மட்டும் காணாங்க. அப்படியே அந்த இடத்துல பறந்தபடி நின்றுட்டு இருக்குதுங்க. இவர் அப்படியே வெறிச்சு பார்த்துக்கிட்டு, இதை பார்த்த உடனே ஆண் கத்திக்கிட்டு இந்த நிலாவுடைய அப்பா அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுகிறாரு. ஓடி போன தன்னுடைய கணவர் எங்கே போனாருன்றது தெரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுடைய மனைவி அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களை அப்புறம் கூப்பிட்டுக்கிட்டு தேடி வந்திருக்காங்க. அப்படி தேடி வரும்பொழுது இவங்களுடைய கணவர் ஒரு இடத்துல வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாரு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அவர் தூக்கிக்கிட்டு அவங்களுடைய வீட்டுக்கே போயிருக்கிறாங்க. அப்படி போனதுக்கு பிறகு அவருடைய முகத்தில் தண்ணி அடித்து எழுப்பி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க சமாளிச்சுக்கிறாரு. அதன் பிறகு அவர் வந்து சமாதானப்படுத்திட்டு இவங்களுடைய மகளை வந்து தனியாக தானே படுத்திருப்பாங்க, அவள் பயந்துருவா, நீ பக்கத்தில் படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மனைவி கிட்ட சொல்கிறாங்க. சரி, தன்னுடைய கணவர் சொல்றது சரிதான், அவள் ரொம்ப பயத்தில் இருக்கிறா, என்ன நடக்குதுன்னே தெரியல, வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தர் ஓடி போன மாதிரி நானும் பார்த்தேன், ஆனால் அந்த நபர் யாருன்றதே தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு இவங்களுடைய மகள் பாதுகாப்புக்காக அவங்க பக்கத்திலே படுத்திருக்காங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு தாங்க இவங்களுடைய குடும்பத்தினருக்கு மரண ஓலை சத்தம் கேட்டிருக்குதுங்க. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நிலான்ற பெண்மணி இருக்காங்க இல்லையா, ஏற்கனவே இறந்து போன அந்த சத்தியவர்தினின்ற பெண்மணி மாதிரியே தூக்கத்திலே மயக்கம் போட்ட நிலைமையில தாங்க இருந்திருக்காங்க. இவங்களுமே ஆரம்பத்தில் தன்னுடைய மகள் நல்லா தூங்கிட்டு இருக்கிறா அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த பெண்மணியோட உடம்பை சுற்றி பார்க்கும் பொழுது அவங்களுடைய உடம்பு முழுக்க நகைக்கீரல்களாக இருந்திருக்குது. யார் இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சது, நைட்டு என் பக்கத்தில் தான் படுத்திருந்தா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்ற மாதிரி தாங்க வெறிச்சு பார்த்துருக்குறாங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்பொழுது இந்த பெண்மணியோடைய சத்தம் எந்த ஒரு சத்தமும் வெளியே வராத காரணத்தினால போட்டு உழுப்பியிருக்கிறாங்க. அப்படி அத்தனை பேருமே வந்து அவங்கள வந்து எழுப்பியுமே அந்த பெண்மணி எந்திரிக்கிற மாதிரி தெரியல. அதன் பிறகு தாங்க தெரிஞ்சிருக்குது இந்த நிலான்ற பெண்மணியுமே தூக்கத்திலேயே இறந்து போயிட்டாங்க அப்படின்றது.
இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அந்த ஒட்டுமொத்த கிராமத்து மக்களுமே பயத்தால் நடுங்கி தாங்க இருந்திருக்காங்க. அதன் பிறகு வேற வழியே இல்லை. ஏற்கனவே சத்தியவர்தினின்ற பெண்மணியுமே இப்படி தூக்கத்தால் தான் இறந்து போனாங்க. அதே மாதிரி இந்த நிலான்ற பெண்மணியுமே இப்படி தூக்கத்திலேயே இறந்து போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி தாங்க அனைவருமே நடுங்கினபடி இருந்திருக்காங்க. அதன் பிறகு அந்த பெண்மணிக்கு உண்டான இறுதிச் சடங்கை செய்யணும் அப்படின்றக்காக சுடுகாட்டுக்கு போய் எரிச்சிட்டு வந்திருக்காங்க. இப்படி இந்த துக்க சம்பவம் நடந்து ஒரு வாரத்துக்கு பிறகு தாங்க இந்த தீபான்ற பெண்மணிக்கு இவங்களுடைய மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருந்திருக்குது. இதுக்கப்புறம் நடந்ததை சொல்லாமல் இருந்தோம்னா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும், நம்மளுடைய 2 தோழிகளுமே உயிரோடு இல்லை, இறந்து போயிட்டாங்க, இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறது அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட முதலாவதாக அன்றைய இரவு நடந்த அமானுஷ்யமான விஷயத்தை போட்டு உடச்சிருக்காங்க. இதை கேட்ட உடனே அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய உறவுக்காரங்க அனைவருமே அந்த கிராமத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மத்தியிலே போய் அப்படியே ஓப்பனாக சொல்லிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் அனைவருமே இந்த தீபான்ற பெண்மணியை பார்த்துட்டு, என்னடி சொல்ற, அன்னைக்கு இரவு என்னதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாங்கத்த, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான், அன்னைக்கு இரவு இப்படி தான் நடந்துச்சு, அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டோம், அதனால தான் சத்தியவர்தனி இப்படி இறந்து போயிட்டா. அப்படி இறந்ததுக்கு பிறகு இந்த நிலான்ற பெண்மணியுமே என்கிட்ட வந்து கடைசியாக பேசினா, நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் அவளை வந்து ஆறுதல் நான் சொன்னேன். ஆனால் அவளுமே அதே மாதிரி உடம்பு எல்லாமே நகைக்கீரல்களோட இப்படி வந்து தூக்கத்திலேயே இறந்து போவா அப்படின்றது நினச்சாலே எனக்கு கொலையெல்லாம் நடுங்குது, நானும் இது மாதிரி செத்து போயிடுவேனா அப்படின்ற மாதிரி தாங்க தலையில் அடிச்சுக்கிட்டு ஓன்னு அழுதுருக்குறாங்க. இப்போயாச்சும் இந்த உண்மையை சொன்னியே, உன் உயிரையாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கிராமத்து மக்கள் முடிவெடுத்து இவங்களுடைய குலதெய்வம் அந்த காளிதேவி அம்மனுடைய கோயிலுக்கு போகிறாங்க. அப்படி கோயிலுக்கு போய் பூஜை தொடர்ந்து போட்டதுக்கு பிறகு தாங்க இந்த சத்தியவர்தினியோட அப்பா வந்திருக்காரு இல்லையா, அவர் வந்து அந்த இடத்துக்கு வந்து நான் பூசாரியாக வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாரு. ஏன்னா அவர் தான் காலகாலமாக அந்த கோயிலுடைய பூசாரியாக இருந்தது. ஆனால் அவருடைய மகள் இறந்ததுக்கு பிறகு அந்த கோயிலுக்கு போய் நான் இனிமேல் பூஜையே பண்ண மாட்டேன், என்னுடைய மகளையே இந்த அம்மன் காப்பாற்றல, அப்புறம் என்ன சாமி அப்படின்ற மாதிரி தாங்க நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க அடம் முடிச்சிருக்கிறாரு. இருந்தாலுமே நீங்க கூட வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க அவர் வந்து வலுக்கட்டாயமா கூட்டு போயிருக்காங்க. அப்படி கூட்டிட்டு போனதுக்கு பிறகு யாராவது ஒருத்தர் பூசாரியா இருக்கணுமே அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து வேற ஒரு நபரை வந்து அந்த இடத்துல வந்து நிப்பாட்டிக்கிறாங்க. அப்படி நிப்பாட்டினதுக்கு பிறகு தொடர்ந்து பூஜை பண்றாங்க. அவருடைய உடம்புல அம்மன் இறங்கவே கிடையாது. இப்போ நம்ம என்னதான் பண்றது, யார்கிட்ட தான் கேட்கறது அப்படின்னு நினைக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே இந்த சத்தியவர்தனியுடைய அப்பாவை தாங்க உத்து பார்க்குறாங்க. நீங்க தான் தயவு செஞ்சு பூஜை பண்ணணும், நீங்க பூஜை பண்ணா மட்டும் தான் உங்களுடைய உடம்புல வந்து அம்மன் இறங்கும், எங்களுக்காக பண்ணுங்க அப்படின்னு கேட்டதுக்கு பிறகு தாங்க ஒரு கட்டத்தில் இவர் போய் அந்த பூஜையை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி ஒரு பூஜை பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே இவருடைய உடம்புல அதே காளிதேவி அம்மன் இறங்கியிருக்காங்க. அப்படி இறங்கின உடனே உங்களுக்கு என்னடா வேணும், மறுபடியும் எதுக்குடா என்னை தேடி வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க, உங்களை நம்பி தான் நாங்கள் வந்துருக்குறோம், ஏற்கனவே நீங்கள் சொன்ன விஷயத்த நாங்கள் கேட்காம அந்த திருமணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு நினச்சதுனால தான் 2 உசுர் போயிடுச்சு, இப்பொழுது கடைசியாக இருக்கிறது என்னுடைய மகள் மட்டும் தான், அங்கே என்னதான் நடக்குது, என்னதான் பிரச்சனை, நீங்கள் தான் காப்பாற்றணும் எங்களை அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த அம்மன் இறங்கி இருக்கக்கூடிய அந்த பூசாரி இந்த தீபான்ற பெண்மணியை உத்து பார்த்துக்கிட்டு நாக்க கடிச்சபடி நின்றுருக்குறாங்க. அப்படி நின்றுக்கிட்டே இருக்கும் பொழுது ஏய் வெளியே வா வெளியே வா அப்படின்ற மாதிரி தாங்க கத்துறாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி தீபாவை பார்த்து இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த தீபாவுடைய உடம்புல அந்த ஆன்மா வந்து இறங்கி இருக்குதுங்க. இறங்கின உடனே பேய் ஆடுற மாதிரி தாங்க ஆடிக்கிட்டு அப்படி கத்த ஆரம்பிச்சுக்கிறாங்க பயங்கரமாக. இவளுடைய உடம்புல இவ்வளோ நாள் ஆன்மா இருக்குதா அப்படின்றதே தெரியாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே நடுங்கி போய் நிற்கிறாங்க. அதன் பிறகு எதுக்காக இப்படி எல்லாத்தையும் பாடாப்படுத்துகிற, நீ யார், உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த அம்மன் கோயிலுடைய பூசாரி உடம்புல இருக்கக்கூடிய அந்த அம்மனை பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கேட்டதுக்கு பிறகு தாங்க இந்த தீபான்ற பெண்மணியோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா பேசவே ஆரம்பிக்குது. இந்த தீபான்ற பெண்மணியோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவுடைய பேர் தாங்க பழனிசாமி. இந்த பழனிசாமி அப்படின்றவர் வேற யாரும் கிடையாதுங்க, இவங்க இருக்கக்கூடிய கிராமத்துலேருந்து பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவர் தாங்க. அவர் உயிரோடு இருக்கும்பொழுது அவருக்கு திருமணமாகி மனைவி குழந்தைகளோட தாங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரு. எப்போ பார்த்தாலும் வந்து கள்ளசாராயம் குடிச்சிட்டு எப்போ பார்த்தாலும் போதையில் யார்கிட்டையாவது சண்டை போட்டுக்கிட்டு வம்பிழுத்துட்டு இருப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப வீக்குன்னு தாங்க சொல்லணும். போகிற வர பெண்களை புறமே வந்துட்டு வம்பிழுத்து அவங்கள வந்து சேலை பிடிச்சி இழுக்கிறது, அந்த மாதிரி அத்துமீறக்கூடிய செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டுகிட்டே இருக்கிறாரு. அதனால அந்த கிராமத்தில் நிறைய பேர் வந்து இவரை வந்து பிடிக்காம இவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தாங்க எய்ம் பண்ணி காத்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு இவன் திருந்தவே மாட்டான், இவனை போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து அந்த இரட்டிக்குளம் அப்படின்ற பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியிலேயே வெட்டி கொண்டிருக்காங்க. அப்படி வெட்டி கொண்டதுக்கு பிறகு அதே இடத்துலயே அந்த ஆன்மா வந்து அலைஞ்சிட்டே இருந்திருக்குங்க. இந்த துக்க சம்பவம் நடந்து ரொம்ப நாட்கள்லாம் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட ஒரு 7 மாதங்களுக்கு முன்னாடி நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி அந்த சம்பவம் அந்த இடத்துல நடந்ததுலேருந்து அந்த ஆன்மா அதே இடத்துல தாங்க இருக்குது. எப்படியாவது இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ஆன்மா துடிச்சிருக்குது. இருந்தாலுமே நம்ம இறந்தது இங்கே தான், இதை விட்டு எங்கேயும் போக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதே இடத்துல தாங்க அலைஞ்சிட்டு இருந்திருக்குது. அந்த சமயத்தில் தான் இந்த 3 பெண்மணிகளும் குளிக்க வந்தாங்க. என்னை பார்த்து பயந்தாங்க. அவங்கள வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த சத்தியவர்தினின்ற பெண்மணியை போட்டு தள்ளினது நான் தான், அதே மாதிரி இந்த நிலான்ற பெண்மணியுமே போட்டு தள்ளினது நான் தான். இந்த 2 பெண்களையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் என்னுடைய ஆசைக்கேற்ப அவங்கள வந்து அனுபவிச்சுட்டு அவங்கள வந்து போட்டு தள்ளிட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக சொல்லியிருக்குதுங்க. இது கேட்ட உடனே அந்த அம்மன் இறங்கிய பூசாரி, இனிமேல் நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாது,
நீ இந்த இடத்துல இருந்த அப்படின்னா உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, ஒழுங்கா யாருக்கு தொந்தரவு கொடுக்காம ஓடி போயிரு அப்படின்ற மாதிரி தாங்க அந்த அம்மன் கோயில் பூசாரி சொல்லிக்கிறாரு. இதை கேட்ட உடனே இந்த தீபாவுடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா, அதெல்லாம் நான் போக முடியாது, எனக்கு இந்த தீபாவையும் பிடிச்சிருக்குது, அவளையுமே நான் வந்து கூட்டிட்டு போக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமா கத்தியிருக்குதுங்க. நான் உங்ககிட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட்டு, உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்ற மாதிரி தாங்க பக்கத்தில் நெருங்கி வந்து தீபான்ற பெண்மணியுடைய தலைமுடியை கொத்தாக பிடிச்சிருக்காங்க. பிடிச்ச உடனே அவங்களுடைய கண்ணத்தை சேர்த்து பலார்னு அரைஞ்சிருக்கிறாங்க. அரைஞ்ச உடனே இந்த தீபான்ற பெண்மணி இப்படி கீழே சரிஞ்சு விழுந்துருக்காங்க. விழுந்த உடனே அவங்களுடைய வயிற்றுல ஓங்கி ஒரு மிதிச்சிருக்காங்க. மிதிச்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே ஒரு வித்தியாசமான கருன்னு ஒரு சத்தம் கேட்டுருக்குதுங்க. சத்தம் கேட்ட உடனே மிரண்டு போய் பார்க்குறாங்க. இந்த தீபான்ற பெண்மணியோட உடம்புல இருந்து ஒரு கரும்புகை டக்குன்னு வெளியேறுதுங்க. அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே தத்துரூபமாக அந்த கரும்புகையை பார்த்துருக்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த தீபான்ற பெண்மணி மயக்கத்தில் இருந்து எப்பயும் போல எதிர்ச்சியாக முழிச்சிருக்காங்க. நான் சொல்லியுமே அந்த திருமணத்தை நீங்கள் நடத்தாமல் போயிட்டீங்க, இது வந்து அந்த ஆன்மாவால் தான் அவள் இறந்து போகணும் அப்படின்றது விதி, அதனால அந்த 2 பெண்மணிகளையுமே காப்பாற்ற முடியலை, இவளை நல்லபடியாக என்கிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, அதனால தான் நான் காப்பாற்றிட்டேன், இனிமேல் அந்த ஆன்மாவால் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கோயிலுடைய பூசாரியோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த அம்மன் பேசுகிறாங்கங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே அந்த கோயிலையே ஒரு பூஜை போட்டுட்டு இனிமேல் யாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய கிராமத்துக்கு திரும்ப வந்திருக்கிறாங்க. அப்படி கிராமத்துக்கு திரும்ப வந்தாலுமே இவங்களுக்கு ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருந்திருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இரட்டை குளத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய கிராமத்து மக்கள் அடிக்கடி போய் குளிப்பது துவைப்பது வழக்கம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆனால் இந்த இடத்துல வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி தான் ஒருத்தர் இறந்து போயிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அப்படி இறந்து போனால் அந்த நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சத்தியவர்தனிக்கும் அவங்களுடைய முறப்பையனுக்கும் நிச்சயம் பண்ணாங்க இல்லையா, அந்த டயத்தில் தாங்க அந்த நபர் இறந்திருக்கக்கூடும். இருந்தாலுமே அந்த நபர் இறந்ததுக்கான அறிகுறி அந்த இடத்துலையே இல்லையே, ஒரு சடலம் கூட நம்மளுடைய கண்களுக்கு தட்டுப்படலை, எந்த ஒரு பிரச்சனையும் இஷ்யூவும் வரல அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிருக்காங்க. ஆனால் அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி கிட்டத்தட்ட இவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு வார காலகட்டத்திலேயே இவங்களுடைய கிராமத்து மக்கள் அனைவருக்குமே தெரிய வந்திருக்குது. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து இந்த கிராமத்து மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் இயல்பாக தாங்க இருந்திருக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஒரு நாள் தோராயமாக காலை பொழுது ஒரு 10 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் பக்கத்து ஊரை சேர்ந்த ஒரு நிறைய நபர்கள் இவங்களுடைய கிராமத்து பகுதியில் ஓடி இருந்திருக்காங்க. என்னாச்சு இப்படி எங்கே ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, உங்களுடைய கிராமத்தை சேர்ந்த அந்த இரட்டை குளம்ன்ற அந்த குளத்து பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல எங்கள் ஊரை சேர்ந்த ஒரு நபர் வெட்டி சடலமாக கிடக்கிறாரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. உடனே பதறி போய் அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் நிறைய பேர் உறவினர்கள் தானே இருக்காங்க, அனைவருமே மிரண்டு போய் அந்த இரட்டை குளம் பகுதிக்கே போய் பார்க்குறாங்க. அப்படி போய் பார்க்கும்பொழுது அங்கே செடிகள் கொடிகளாக படர்ந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல சகதிகளுக்கு இடையில பாதி சடலம் கிடந்திருக்குதுங்க. அதாவது ஏற்கனவே ஒரு நபர் வந்து வெட்டி கொல்லப்பட்டு இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி தானே அந்த அம்மன் வந்து இறங்கி சொல்லுச்சு. அதே நபர் தாங்க அங்கே சடலமாக கிடக்கிறாரு. அந்த இடம் வேற எந்த இடமும் கிடையாதுங்க. இந்த 3 பெண்மணிகளும் குளிக்குவதற்காக போய் ஒரு நபர் மொட்டையடித்த நபர் வந்து ஒரு செடிகள் கொடிகளுக்கு இடையில நின்றுக்கிட்டு, நான் இங்கேயே மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், என்னை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி அழுதார் இல்லையா, அந்த இடத்துக்கு கீழே தாங்க அந்த சடலம் வந்து தென்பட்டிருக்குது. இடையில மழை நல்லா அடிச்சு ஊத்துன காரணத்தினால அந்த சடலம் வந்து அப்படியே மண்களுக்குள்ள போய் புதைஞ்சிருக்குது. அதனால தான் வெளியவே யாருக்கும் தெரியவும் இல்லை, எந்த ஒரு துர்நாற்றமும் அடிக்கல. எதர்ச்சியாக ஒரு நபருடைய கண்களுக்கு தட்டுப்பட்டு பாதி சடலத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன் பிறகு தாங்க மீதி சடலம் எங்க இருக்கு அப்படின்றதையே தேடிட்டு இருந்திருக்காங்க. இப்படி அந்த நபர் இறந்து போனது உண்மைதான் போல, அவருடைய ஆன்மா தான் நம்மளுடைய 2 பொண்ணுகளையும் கொண்டிருக்குது, நல்ல வேளை தீபான்ற பெண்மணியை காப்பாத்திட்டோம் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய குடும்பத்தினர் அந்த கிராமத்து மக்கள் அனைவருமே நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காங்க. அதே மாதிரியே அந்த பக்கத்து கிராமத்தை சேர்ந்த அந்த நபர்கள் கிட்ட இந்த நபர் யார் என்னன்னு கேட்கும் பொழுது, அவர் உங்க இந்த தீபான்ற பெண்மணியோட உடம்புல ஏறி அந்த ஆன்மா சொல்லுச்சு இல்லையா, அதே விஷயத்தை தாங்க அந்த கிராமத்து மக்களுமே சொல்றாங்க. இவன் உசுரோடு இருக்கும் பொழுது ஏகப்பட்ட பெண்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தான், அதனாலதான் யாரோ ஒருத்தவங்க வேண்டாதவங்க இவனை வந்து போட்டு தள்ளிட்டாங்க, இப்படி செத்ததுக்கு பிறகு இவன் யாரை என்ன பாடுபடுத்த போறான்னு தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பூரா சொல்லிக்கிறாங்க. ஆனால் அவருடைய ஆன்மா இவங்களுடைய குடும்பத்தினரை தான் பயமுறுத்துச்சு அப்படின்றது இவங்களுக்கு வந்து யாருக்குமே சொல்லவே கிடையாதுங்க. அதே மாதிரி அந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த நபருடைய ஆன்மா யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காம, யாருக்கும் எந்த ஒரு இடையூறும் கொடுக்காம தாங்க இருந்திருக்குது. இந்த தீபான்ற பெண்மணிக்கும் சில மாதங்களுக்கு பிறகு தாங்க வேற ஒரு நபர் மூலியமாகவே திருமணம் பண்ணி வெளியூருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1985 காலகட்டத்தில் என்னுடைய அம்மாவுடைய மாமன் மகளுக்கும் அவங்களுடைய உறவுக்கார பெண்மணிகளாக இருக்கக்கூடிய அவங்களுடைய தோழிகளுக்கும் நடந்தது பிரதர். இந்த சம்பவத்தை அப்படியே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த சம்பவத்தில் அவங்களுடைய பேர்கள் மட்டும் நான் மாற்றம் பண்ணி சொல்லிக்கிறேன் அப்படின்னு மட்டும் தாங்க சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய நந்தினிக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போன்ற தரமான த்ரில்லிங்கான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.